வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்க்கும் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி டிஃப்ரென்சஸ் என்னன்றதை பார்க்கலாம். நான் முத்துலக்ஷ்மி கனகராஜ், குவாலிட்டி எக்ஸ்பர்ட், ASNT Level 3 in 10 methods, APA certification holder, PMP certification and Frozio Level 3 certification holder. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்றதுக்கான பிக்சர்ஸ். ஒரு மெட்டீரியலை வந்துட்டு டேமேஜ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணுறது டிஸ்ட்ரக்டிவ். வித்தவுட் டேமேஜ் அதில் இருக்கிற டிஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸே அதுதான், வித் டேமேஜ் அண்ட் வித்தவுட் டேமேஜ். ஸ்பெசிமனை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் யூஸ் பண்ண முடியாது. பட் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் வந்துட்டு அகைன் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை வந்துட்டு ஸ்பெசிமனை அகைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, பர்பஸ் டு டிட்டர்மைன் தி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த், டக்டிலிட்டி அப்படின்னா அந்த மெட்டீரியலோட இழுவிசை, நீள்தன்மை, இந்த மாதிரி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்குறது தான் வந்துட்டு டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். நான் டிஸ்ட்ரக்டிவ்னா அதில் இருக்கிற கிராக்ஸ், சீம்ஸ், லேப்ஸ், அந்த மாதிரி என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத எந்த ஒரு பார்ட்டையுமே ஆல்டர் பண்ணாமல் வித்தவுட் டேமேஜிங் நம்ம வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் நான் டிஸ்ட்ரக்டிவ். சேம் ஸ்பெசிமன் யூசேஜ். ஒரு தடவை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த மெட்டீரியலை வந்துட்டு ஸ்பெசிமனை நம்ம யூஸ் பண்ண முடியாது டிஸ்ட்ரக்டிவில். பட் நான் டிஸ்ட்ரக்டிவில் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற ஸ்பெசிமனை நெக்ஸ்ட் டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காமன் மெத்தட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஜஸ்ட் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்ட்ரக்டிவில் வந்துட்டு டென்சில் டெஸ்ட், இம்பேக்ட் டெஸ்ட், பெண்ட் டெஸ்ட், ஹார்ட்னஸ் டெஸ்ட், இன்னும் நிறைய டெஸ்ட் இருக்குது. அது என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் டிஸ்ட்ரக்டிவில் வந்துட்டு அல்ட்ராசோனிக், ரேடியோகிராஃபிக், மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங், டை பெனிட்ரன்ட் டெஸ்டிங், விஷுவல் டெஸ்டிங், அக்வஸ்டிக் எமிஷன், இன்னும் நிறைய டெஸ்டிங்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். காஸ்ட் அண்ட் டைம் வந்துட்டு டிஸ்ட்ரக்டிவ் வந்துட்டு மோர் காஸ்ட்லியராக இருக்கும் கம்பேர் டு நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். டைம் கன்சியூமிங்கும் வந்துட்டு இதில் வந்துட்டு அதிகமாக லாஸ் ஆகும். பட் நான் டிஸ்ட்ரக்டிவ் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. இது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். அதே மாதிரி காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். சேம் அப்ளிகேஷன் யூசேஜ், டிசைன், குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபெயிலியர் அனாலிசிஸ், இதெல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரக்டிவில் நம்ம செக் பண்ணலாம். நான் டிஸ்ட்ரக்டிவ் வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சரிங், மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் இன்ஸ்பெக்ஷன், ஸோ இந்த மாதிரி இதில் தான் நம்ம வந்துட்டு நான் டிஸ்ட்ரக்டிவ் செக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது அப்படின்னா இன்ஜினை வந்துட்டு நம்ம பிரேக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ வித்தவுட் டேமேஜிங் அந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ரிசல்ட் வந்துட்டு குவான்டிடேட்டிவ் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸை தான் வந்துட்டு டிஸ்ட்ரக்டிவ் ப்ரொவைட் பண்ணும். இது வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் ஆர் செமி குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிட்டேட்டிவ்னா என்ன, குவான்டிடேட்டிவ்னா என்ன அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸ் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா ஜஸ்ட் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா அக்யூரேட்டாக டிஃபெக்ட் வந்துட்டு இந்த லொக்கேஷனில் இருக்குது, இந்த சைஸில் இருக்குது, அதோட டெப்த்து, சர்ஃபேஸ்லேருந்து என்ன டெப்த்தில் இருக்குது அப்படின்ற A to Z எல்லா டீட்டெயிலையுமே அந்த டிஃபெக்டை பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா ஜஸ்ட் டிஃபெக்ட் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, சர்ஃபேஸ்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை நம்ம அக்யூரேட்டாக எந்த இதுலேயுமே நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ்க்கு உள்ள டிஃப்ரென்சஸ். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மெத்தட்ஸாக வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் இருந்து. தேங்க்யூ.